அண்ணாமலை அறவேக்காடு அது ஊருக்கே தெரியும். மீண்டும் விடாமல் பாஜகவை வம்பிழுக்கும் அதிமுக. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறவேக்காடுன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவிச்சிருக்காரு. மதுரையில அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்திச்சு பாஜகவையும் அண்ணாமலையையும் காட்டமா விமர்சிச்சிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தையில அதிமுக ஈடுபட்டா அந்த கட்சியோட பாஜகவும் பேச்சுவார்த்தை நடத்திச்சு. மத்திய அமைச்சர் பதவி தர்றோம், ஆளுநர் பதவி தர்றோம்னு கூட்டணி பேச்சுவார்த்தையில பாஜக ஈடுபட்டுச்சு. தன்னோட கட்சியோட கூட்டணி வச்சா தமிழ்நாட்டையே பட்டா போட்டு தர்றதா சொன்னாங்க. அண்ணாமலையோட பேச்சுக்கள் அறவேக்காட்டுத்தனமானதுன்னு நான் சொல்லல, தமிழ்நாடு மக்களுக்கே அது தெரியும். அண்ணாமலை பேச்செல்லாம் பொய்யானது. அவரு கர்நாடகாவில் என்ன பேசினாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ் மொழி, தமிழ் இனம் குறித்து அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் 100% வெற்றியை பெறும். அதிமுகவில் குட்டைய குழப்பி மீன் பிடிக்க நினைக்கிறாங்கன்னு சொன்னாரு. தொடர்ந்து பேசிய ஆர்பி உதயகுமார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா திமுகவில் மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க போது. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக திமுகவுக்குள்ள ரகசிய கூட்டங்கள் நடைபெற்று வருது. அறிவாலயத்துல புகஞ்சு கொண்டிருக்கிற எரிமலை எப்போ வேணாலும் வெடிக்கலாம்னு சொல்லி இருக்காரு. பேரிடர் பாதிப்புகளை அரசு தடுக்க முடியாது, ஆனா மக்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் சேர்க்கப்பட உள்ளதா தகவல்கள் பரவி வந்த நிலையில ஆர்பி உதயகுமார் விளக்கம் கொடுத்திருக்காரு. அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவதா வர்ற தகவல் உண்மை கிடையாது. இரட்டலைக்கு எதிராக போட்டியிட்ட ஓபிஎஸ் எந்த வகையில ஏற்க முடியும்னு கேள்வியும் எழுப்பி இருக்காரு. அதற்கு முன்னதா அதிமுகவில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்குவீங்களான்னு கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவில் 2 கோடி தொண்டர்கள்ல நானும் ஒருத்தன். அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது 2 கோடி அதிமுக தொண்டர்கள் எடுத்த முடிவு. ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவிலிருந்து நீக்க எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு முடிவும் எடுக்கல, அது அதிமுக தொண்டர்கள் எடுத்த முடிவுன்னு தெரிவிச்சிருந்தாரு. லோக்சபா தேர்தலில் அதிமுக தனி அணியா போட்டியிட்ட நிலையில பாஜக கூட்டணியில இணைந்து ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையா பலாப்பழம் சின்னத்துல போட்டியிட்டாரு ஓ பன்னீர்செல்வம். தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளிவரும் நிலையில ஓ பன்னீர்செல்வம் வெல்வாரான்றது அப்போது தெரிஞ்சிடும்.